ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் சாட்டர்டேயில். ஸோ அதனால் திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, போகவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேமிலியாக போகிறேன். ஓகே, அங்கே வந்து படி ரொம்ப இருக்கும்ல, திருவண்ணாமலைனாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏறவே முடியல, ஒரு வழியாக உட்காந்து ஏறி நம்ம வரிசையில் போய் லைனில் நின்னாச்சு. சாமி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஈவினிங்கும் இவ்வளோ கூட்டம் வரும், காலையில் கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஈவினிங் கிளம்புனோம். ஈவினிங் அதை விட கூட்டமாக இருந்தது. சரி, என்ன பண்ணுறது, வந்துட்டோம்ல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லபடியாக ப்ரே பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு. வர்ற வழியில் வந்து பாப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு வந்து லட்டு வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் இறங்கணும், அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைக்குமே சாமியை போய் நாங்கள் கிட்ட பார்த்தோமா, ஏன்னா நம்ம பாப்பா வச்சுருக்கோம், அதனால் லைன்லலாம் நின்று போக முடியாது. ஸோ அதனால் 10 ரூபா டிக்கெட் எடுத்து கிட்ட போய் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் கல் அடுக்கி வச்சுருந்தாங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு நேர்த்திக்கடன் மாதிரி வச்சுருந்தாங்கள்ல. ஸோ அது மாதிரி அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கல் அடுக்கி வச்சோம். கீழே வந்துட்டு சர்பத் குடித்தோம். சர்பத் இல்லை, இது சாரி, கரும்பு ஜூஸ் குடித்தோம். நாங்கள் 3 பேருமே குடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்தாச்சு வீட்டுக்கு. இதோட லாங் வீடியோ வந்து நான் டைட்டிலில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. இப்போ நான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் லேட்டாக போட்டுட்ருக்கேன். ஓகே, பாய்.